சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல சிந்தாமணி தலைவெறி கோலத்துல உக்காந்துக்கிட்டு அப்படியே பயங்கர கோவமா ரோகிணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மீனாவை நான் சும்மாவே விட மாட்டேன், எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா என்ன, என்னோட ஆபீசர்ஸ் எல்லாம் வச்சு அவளை பாரு தானாவே இந்த தலைவர் பதவியிலிருந்து போக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, பணம் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை, பணத்தை வச்சு அவளை இந்த சங்கத்துல இருந்தே தூக்குறேன் பாரு, மறுபடியும் எலெக்ஷன் வர வச்சு நான் அண்ணன் போஸ்டா ஜெயிக்கிறேன் அப்படின்னு லூசு மாதிரி ரோகிணி கிட்ட உளறிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் முத்துவும் பிளான் பண்ணி ஸ்ருதியையும் ரவியையும் சண்டை போகணும் அப்படிங்கிறதுக்காக எங்கேயாச்சும் வெளியில டூர் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அது வரைக்கும் ரெஸ்டாரண்ட்டை நம்ம முத்துவும் மீனாவும் தான் பார்த்துக்க போறாங்க. இப்படி முத்துவும் மீனாவும் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க இந்த நீத்து வராப்புல. நீத்து வந்த உடனே ரவி எங்க ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான், இன்னைக்கு நான் என்னோட பூக்கடையை ஓப்பன் பண்றேன்ல எங்க அப்படின்னு சொல்ல, ரவிலாம் இங்க இல்ல அப்படின்னு நம்ம முத்துவும் மீனாவும் சொல்றாங்க. இல்ல அவன் எங்க இருக்கான் ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு பயங்கர இது மாதிரி இந்த நீத்து சீனை போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம மீனாவும் முத்துவும் சேர்ந்து நீத்துவை பயங்கரமா திட்டிடுறாங்க. ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்படி அடுத்தவனோட புருஷன் மேல போய் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியே, ஒழுங்க மரியாதையா வாழ தெரியாதா உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே நீத்து முத்துவை படுத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்குது. இதனால கோவம் வந்த நம்ம மீனா நீத்து கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறைய விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீத்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் கோர்ட்டு வருதாட்டுக்கு, கேஸ் வருதாட்டுக்கு. இங்கே இந்த ரோகிணி பயங்கரமாக பிளான் பண்ணி கிறிஸை இந்த முறை கோர்ட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க. இந்த பக்கம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜி ஜட்ஜையா கிட்ட எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் ரோகிணி இருந்துக்கிட்டு பயங்கரமாக ட்ராமா பண்ணி அழுது சீனு போட்டு, இவரால் நான் நிறைய கடன் வாங்கி வச்சுட்டேன், நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு குழந்தை வேறையா இருக்குது அப்படி இப்படின்னு பயங்கரமாக அழுது பார்த்தீங்கன்னா சீனை போட்டுருது. உடனே ஜட்ஜையா இருந்துக்கிட்டு இந்த கேஸை நான் 6 மாதம் தள்ளி வைக்கிறேன், அந்த 6 மாதமும் மாதத்துக்கு 25,000 ரூபா ரோகிணிக்கு மனோஜ் கொடுக்கணும், அப்படி கொடுக்க தவறுனா நான் பார்த்தீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜையா ஒரே போட்டர்றாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.